ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி நிலக்கடலை பர்ஃபி செய்ய போகிறோம். தீபாவளி ஸ்வீட்டு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போடுற வீடியோஸு எல்லா வீடியோஸையும் ஃபஸ்ட்டு வீடியோஸ்லேருந்து நீங்கள் வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரைக்கும் போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணியிருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், முக்கியமாக கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இதுதான் அதோட ரூல்ஸு. ஏன்னா கமெண்ட் செக்ஷன்லேருந்து தான் நம்ம வந்து வின்னர்ஸ் செலக்ட் பண்ணுறது. இப்போ இது செய்கிறதுக்கு 250 கிராம், இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 250 கிராம். கப் அளவில் பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நான் வந்து நிலக்கடலை எடுத்து நல்லா வறுத்துட்டு அதை தோலை உரித்து வச்சுருக்கேன். நல்லா இதுவாக வறுத்துக்கங்க பொன்னிறமாக. இப்போ அந்த வறுத்த நிலக்கடலையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பவுடராக்கி ரொம்ப அரைச்சிங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் வந்துடும். அதனால் இந்த மாதிரி பவுடராக்கினா போதுமானது. இப்போ ஒரு அடிக்கனமான சட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நான்ஸ்டிக் சட்டி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எந்த கப்பில் நிலக்கடலை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். எந்த கப்பில் நிலக்கடலை எடுத்தீங்களோ அந்த கப்பை பார்த்துக்கோங்க. இப்போ 1 கப்பு நான் ஊற்றலை, 3/4 கப்பு தான் ஊற்றுறேன். அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா 3/4 கப்பே போதுமானது. இப்போ இந்த தண்ணியும் ஜீனியும் சேர்ந்து நல்லா கரைஞ்சி ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும்ல, அது வரையிலும் இது வந்து சூடாகட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதி வருது பாருங்கள். ஜீனியெல்லாம் கரைஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம தொட்டு பார்த்தோன்னாக்க பிசுபிசுப்பாக இருக்கும். லேசாக ஒரு சிறு கம்பி பதம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்தால் போதுமானது. இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுடரை வந்து அந்த தண்ணி சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா பிசுபிசுப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் அடுப்பை அமர்த்திட்டு இதை வந்து சேர்த்துட்டு நல்லா கிண்டணும். ஏன்னா அடுப்பில் வச்சுக்கிட்டே கிண்டணுன்னா கட்டிப்பட்டு போயிடும். அதனால தான் அடுப்பை அமர்த்திட்டு இதை வந்து கிண்டிக்கிட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது நான் வந்து கடலையை வந்து நல்லா வறுத்ததுனால தான் உங்களுக்கு வந்து கலர் இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக தெரியுது. நீங்கள் வந்து ரொம்ப வறுபடலைனாக்க வெள்ளை கலராக இருக்கும். அது வந்து நீங்கள் நினைக்காதீங்க இவங்களோட மட்டும் கலர் கூடுதலாக இருந்துச்சு, நம்மளோட வெள்ளையாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து பால் பவுடர் தான் சேர்த்துருக்கேன். பால் பவுட்ரு சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுங்கிறதுனால நான் வந்து பால் பவுட்ரு சேர்த்துருக்கேன். இதே மாதிரி நிறையா பேடா ரெசிபி, பர்ஃபி ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் நிறையா இருக்குது. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ஃபர்மேஷன் லிங்க் கொடுக்குறேன். பார்த்துட்டு அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா ஸ்வீட் ரெசிபிஸ் இருக்குது நம்ம சேனலில். இப்போ இதை வந்து நல்லா கிண்டிக்கங்க. ஓரத்தில் உள்ளதெல்லாம் இந்த மாதிரி வலிச்சு விட்டுட்டு நல்லா கிண்டணும். இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது, கொஞ்சமாக தான் நெய்யும் தேவைப்படும். இப்போ கொஞ்சமாக நான் வந்து ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூனோட கம்மியாக தான் சேர்க்குறேன். ஏலக்காய் பொடி சேர்க்காமலும் கூட செய்யலாம். ஏலக்காய் மனம் வந்து பிடிக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கிண்டணுன்னா நல்லா அது வந்து இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரும் நம்மளுக்கு. இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் சுருண்டு வெந்து வந்துருச்சு மாவு. இந்த நேரத்தில் இன்னும் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். மொத்தத்தில் 2 டீஸ்பூன் தான் நெய் இதுக்கு தேவைப்படும். ரொம்ப நெய் தேவைப்படாது. ஏன்னா அந்த பீனட்டில் அந்த கடலையிலேருந்தே நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து வரும். இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படி வெந்து வந்திருக்கும் மாவு. இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் சுருண்டு வரும். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னாக்கா வெந்துருச்சான்னு அப்படி உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சின்னதாக ஒரு உருண்டை மாதிரி உருட்டி பார்த்தீங்கன்னா உருட்டை வரணும் கையில். நம்மளுக்கு நெய் தொட்டுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி பாருங்கள். இந்த மாதிரி உருட்டை வந்துச்சுன்னா அதுதான் இதோட பதம். இந்த நேரத்தில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கிண்டணும்னா அப்புறம் முறுகி போயிடும், நல்லா இருக்காது. இது இப்போ கொஞ்சம் லேசாக சூடு வந்து கை பொறுக்கிற அளவுக்கு ஆறட்டும். ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சுது. இந்த மாதிரி மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்க நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் பால் கூட இதில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அப்படி இதுவாக இல்லைனாக்கா நீங்கள் வந்து பால் சேர்க்க தேவையில்லை, கெட்டியாக இல்லைன்னா. இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக நட்ஸு சேர்க்குறேன். ஏன்னா நட்ஸு சேர்த்தா நல்லாயிருக்கும், கடிபடும், சாப்பிடையில் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுங்கிறதுக்காக நான் வந்து நட்ஸு சேர்க்குறேன். நட்ஸு சேர்க்காமலும் கூட செய்யலாம். இப்போ ஒரு பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். அதுக்காக கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க. தடவிட்டு நம்ம இது பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்துக்கலாம். இப்போ நான் சப்பாத்தி கட்டை எடுத்திருக்கேன். அந்த கட்டையிலையும் லேசாக நெய் தடவிக்கங்க. அப்போ தான் அதுலேயும் ஒட்டாமல் வரும். இந்த மாவை அந்த பட்டர் பேப்பரில் வச்சுட்டு அப்படி கை வச்சு லேசாக அமுக்கி விட்டுக்கோங்க. அமுக்கி விட்டுட்டு அந்த கட்டையை வச்சு தேய்ச்சிக்கணும். ரொம்ப லேசாக தேய்க்க வேணாம், கொஞ்சம் கனமாகவே இருக்கட்டும். ஓரத்தில் வெடிச்சிட்டு வருதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து குக்கீஸ் கட்டர் தான் வச்சு கட் பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்கள் கையில் குக்கீஸ் கட்டர் இல்லைனாக்க நீங்கள் வந்து கத்தி வச்சுருக்கோட அழகாக டைமண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஓரத்தில் அப்படியே அழகாக கட் பண்ணி என்னங்கன்னா டைமண்டாக வந்துடும். இப்போ பாருங்கள் அழகாக கட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. அப்படியே உள்ளார விரல் வச்சு லேசாக அமுக்கி விட்டோம்னாக்க நம்மளுக்கு அழகாக வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள் நட்ஸ் போடுறதெல்லாம் எவ்வளோ நல்லா தெரியுதுன்னு. இந்த மாதிரி கொஞ்சம் கனமாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப லேசாக இருந்தாலும் பர்ஃபி வந்து நல்லா இருக்காது. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து சில்வர் லீஃப் போடுறதுனாலும் இது மேலே வந்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சில்வர் லீஃப் யூஸ் பண்ணுங்க, ஏன்னா அது வந்து நல்லது இல்லைன்றாங்க. அதனால நான் வந்து யூஸ் பண்ணலை. அப்படி அது வந்து சில்வர் லீஃப் போட்டோம்னாக்கா நம்மளுக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே நல்லா அதே மாதிரி அழகாக கிடைக்கும். நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் தான் நம்ம சேனலில் இருக்குது. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் அழகழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அது மேலே வந்து நான் நிலக்கடலை பாதியாக உடச்சிட்டு அது மேலே அழகுக்காக வச்சுருக்கேன். இது வந்து நான் எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கடலை அச்சு பிடிக்கிறவங்க, கடலை உருண்டை பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருந்துச்சு. நிறையா குழந்தைங்க வந்து நம்ம கடலை வறுத்துட்டு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இது எத்தனை பீஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 22 பீஸ் வந்துச்சு மொத்தத்தில். இந்த மாதிரி டைமண்டாக 22 கிடச்சிச்சு. நம்ம கடையில் வாங்க போனோம்னா ரேட் ரொம்ப ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சோன்னாக்க காசும் கம்மி, நம்மளுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டும் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் தீபாவளிக்கு ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.